செல்லம் அவர்கள் தொடர்ந்து சொல்கிறார்கள், அந்த அவுலியாக்கள் அவர்கள் எதையாவது பார்த்தால் அவர்கள் பார்ப்பது அந்த பொருளை இருக்காது, அதிலே இருக்கக்கூடிய அல்லாவின் குதிரத்தை பார்ப்பார்கள். சுழலும் இந்த மின்விசிறி ஃபேன், இந்த ஃபேனை நாங்கள் பார்க்கிறோம், எங்களுக்கு ஒன்றும் தெரிவதில்லை, இது ஒரு ஃபேன் என்று கருதுகிறோம், அவ்வளவுதான். சுவிட்சை போடுகிறோம், அது சுழலுகிறது, அது ஒரு ஃபேன். ஆனால் எப்படி அது சுழலுகிறது? இப்படி சுற்றக்கூடிய ஒன்று இப்படி சுற்றினால் என்ன ஆகும்? அல்லது இப்படி சுற்றக்கூடிய ஒன்று இப்படி சுற்றினால் காற்று வருமா? எப்படி அல்லாஹ் இதை வடிவமைத்தான் என்று அல்லாஹ்வினுடைய குதிரத்தை சிந்திப்பார்கள். ஒரு மனிதரை நாங்கள் பார்க்கிறோம் என்றால் அந்த மனிதருக்கு கண் இருக்கிறது, காது இருக்கிறது, மூக்கு இருக்கிறது, வாய் இருக்கிறது, கை இருக்கிறது, கால் இருக்கிறது. இந்த கையின் மூலமாக அவன் எவ்வளவு காரியங்களை செய்கிறான், கண்ணின் மூலமாக எத்தனை விஷயங்களை அவன் பார்க்கிறான் என்றெல்லாம் ஆழமாக சிந்தித்து பார்ப்பார்கள் பெருமக்களாகிய அவுலியாக்கள். சொல்வது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இன்னொன்று, யாரை பார்த்தாலும் அவர்களையே பார்ப்பார்கள். தரீக்கத்தினுடைய கோட்டையிலே இருக்கக்கூடிய பெருமக்கள் என்பதால் இந்த தகவலை நான் சொல்லுகிறேன். என்னை நீங்கள் பார்க்கிறீர்கள், உங்களை நான் பார்க்கிறேன். என்ன தெரிகிறது உங்களுக்கு? என்னை பார்க்கும் பொழுது மஹலரி என்று நீங்கள் நினைக்கிறீர்கள், அப்துல் காதிர் என்று நினைக்கிறீர்கள். நான் ஒருவரை பார்க்கிறேன், ஈசா, மூசா, யஹ்யா என்றெல்லாம் நான் பார்க்கிறோம். இப்ராஹிம் என்று பெயர்கள் வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த பெயர்களை உடையவர்களை நான் பார்க்கிறேன். அந்த பெயருக்கும் அவர்களுக்கும் என்ன சம்பந்தம்? யோசிக்கிறோம். உதாரணத்திற்காக ஒரு பெயரை எடுத்துக்கொள்வோம். உதாரணத்திற்கு ஒரு பெயர், இப்ராஹிம் என்று ஒரு பிள்ளைக்கு பெயர் வைக்கப்பட்டிருக்கிறது, ஒரு நபருக்கு பெயர். இவர் யார்? இப்ராஹிம். இவர் இப்ராஹிமா என்ற ஒரு கேள்வி எழும். எப்போது? அவருடைய பெற்றோர் அவருக்கு இப்ராஹிம் என்று பெயர் வைத்ததால் நாங்கள் அவரை இப்ராஹிம் என்று அழைக்கிறோம். பெற்றோர் இப்ராஹிம் என்று பெயர் வைக்காமல் இஸ்மாயில் என்று வைத்தால் அவர் யார்? இஸ்மாயில். இஸ்மாயில் என்று வைக்காமல் இஸ்ஹாக் என்று வைத்தால் அவர் யார்? இஸ்ஹாக். இஸ்ஹாக் என்று வைக்காமல் அபுல் ஹசன் என்று வைத்தால் அவர் யார்? அபுல் ஹசன். அப்படியானால் அவர் யார்? பெயர் ஒரு அழைப்பதற்கு, ஒரு அடையாளத்திற்கு உரியதே தவிர அந்த பெயரே அவர் அல்ல. அந்த பெயரே அவர் என்று இருக்கவேயானால் அவர் பிறக்கும் பொழுதே அதோடு இணைந்திருக்க வேண்டும். பெற்றோர் வைக்கிறார்கள், இன்னும் சொல்ல போனால் தன்னுடைய பெயரையே சில இடங்களில் மாற்றிக்கொள்ளவும் செய்கிறார்கள். அந்த பெயர்தான் அவர் என்று இருந்தால் எப்படி பெயரை மாற்ற முடியும்? கொஞ்சம் சிந்தனைக்குரிய வேலை. தரீக்காவை பற்றி கொஞ்சம் பேசுவோம் என்ற ஆசை. தரீக்கா என்று நாம் சொல்லுகிறோமே, தரீக்கா என்ன சொல்லுகிறது? சிந்திக்க தூண்டுகிறது. இயல்பான கேள்வியா இல்லையா என்று உங்களினுடைய மனதிலே ஒரு கொஸ்டின் மார்க்கை போட்டு பாருங்கள். இப்ராஹிம் என்று பெயர் வைத்தால் இப்ராஹிம் என்கிறோம். அதே நபருக்கு இப்ராஹிம் என்கிற பெயரை எடுத்துவிட்டு இஸ்மாயில் என்று வைத்தால் இஸ்மாயில் என்கிறோம். அதை நீக்கிவிட்டு இஸ்ஹாக் என்றால் இஸ்ஹாக் என்கிறோம். அதை எடுத்துவிட்டு அபுல் ஹசன் என்று பெயர் வைத்தால் அபுல் ஹசன் என்கிறோம். அதை எடுத்துவிட்டு அப்துல் காதிர் என்று பெயர் வைத்தால் அப்துல் காதிர் என்கிறோம். அப்படியானால் அவர் யார்? பெயர் என்பது ஒரு அடையாளம். அவரிலே அவரை பார்க்க வேண்டும். அப்படி பார்ப்பவர்கள் அவுலியாக்கள். எப்படி பார்ப்பது? அவரிலே அவரை பார்க்க வேண்டும் என்றால் எப்படி பார்ப்பது? ஃபைன் ரஆ தலாயில குத்ரத்தில்லா. அதற்கு விலாயத்து வேணும். விலாயத் என்ற கண்ணாடி இருந்தால் மாத்திரமே நாங்கள் பார்க்க முடியும். அப்படி பார்த்தவர்கள் அவுலியாக்கள். யாரால் அவர் யார், எங்கிருந்து வந்தார் என்பதை அவர் உணர்ந்து கொள்வார். பார்ப்பவர் உணர்ந்து கொள்வார். பார்ப்பவர் உணர்ந்து கொள்வதற்கான சக்தி இருந்தால், அந்த சக்தி அவருக்கு இருக்குமேயானால் அவர் உணர்ந்து கொள்வார். விஷயம் சாதாரணமானது அல்ல. இதற்கு மேலும் வழிகளை திறந்து விடுவது அது மிகப்பெரிய சங்கடத்தை ஏற்படுத்தி விடும் என்பதால் நான் என்னுடைய வார்த்தைகளை இத்தோடு நான் சுருக்குகிறேன். அருமையான பெருமக்களே, நாதாக்களினுடைய மஜ்லிஸ்களிலே அமர்ந்து படிக்க வேண்டிய பாடங்கள் நிறைய இருக்கிறது.
அல்லாஹ் சொல்லுவான், ஐனமா துவல்லு ஃபஸம்ம வஜ்ஹுல்லாஹ், நீங்கள் எங்கே திரும்பினாலும் அல்லாஹ் இருக்கிறான், அல்லாஹ்வினுடைய முகம் இருக்கிறது என்று. எங்கே? எங்களை பார்த்து தானே அவன் சொன்னான் குர்ஆனிலே. ஐனமா துவல்லு, மலக்குமார்களையா பார்த்து சொன்னான் அல்லது ஜின்களை பார்த்து சொன்னானா? மனிதர்களை பார்த்து சொல்லுகிறான், நீங்கள் எங்கே திரும்பினாலும் அங்கே அல்லாஹ்வின் முகம் இருக்கிறது, அல்லாஹ் இருக்கிறான் என்கிறான். எங்கே இருக்கிறான் அல்லாஹ்? திரும்பி பார்க்கிறோம், மெம்பர் தான் இருக்கு. இங்க பார்த்தா மெஹராப் இருக்கு, இங்க பார்த்தா கேமரா இருக்கு, இங்க பார்த்தா மக்கள் இருக்கிறீங்க, தூண் இருக்குது, ஃபேன் இருக்குது, அதுதான் தெரிகிறது. ஆக அல்லாஹ் இருக்கிறான் என்பதை பார்க்க வேண்டும் என்றால் அதற்கான ஒரு கண்ணாடி வேண்டும். அந்த கண்ணாடி விலாயத். விலாயத் என்றுடைய கண்ணாடி. அல்லாஹ் சொல்வதை பொய்யாக்க முடியாது. அப்படிலாம் இல்ல, எங்க பார்த்தாலும் ஏன்னா அல்லாஹ் எங்க பார்த்து திரும்பினாலும் அல்லாஹ் இருக்கிறான் என்று அல்லாஹ் சொல்லி இருக்கிறானே, எங்க இருக்கு? அப்படியெல்லாம் கிடையாது என்று யாராவது பேச முடியுமா? பேசினால் நிலை என்ன? இஸ்லாத்திற்கும் அவருக்கும் சம்பந்தம் இல்லை, ஈமானுக்கும் அவருக்கும் தொடர்பில்லை. குர்ஆனை மறுத்தவன், குர்ஆனை மறுத்தவனினுடைய நிலை அல்லாஹ் சொல்வதல்லவா, ஐனமா துவல்லு ஃபஸம்ம வஜ்ஹுல்லாஹ், நீங்கள் எங்கே திரும்பினாலும் அங்கே அல்லாஹ் இருக்கிறான் என்று. அங்கே அல்லாஹ் இருக்கிறான் என்று. ஒரு சின்ன தகவலை நான் இந்த இடத்தில் நடந்த நிகழ்வை நான் குறிப்பிட விரும்புகிறேன். மதீனா ஷரீஃப் கண்மணி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ரவுலா ஷரீஃபில் ஒரு நிகழ்வு நடந்தது. அதற்கு முன்பாக சமீபத்தில் அந்த இடத்தில் நானும் இருக்கிறேன். ஒரு மனிதர் கரமேந்தி துஆ கேட்டுக்கொண்டிருக்கிறார் ரவுலாவை பார்த்து. அங்கே இருக்கக்கூடிய முத்தவ்வா, போலீஸ் அதிகாரிகள் போன்றவர்கள் எல்லாம் அவரை தடுத்தார்கள். காபா காபா, கிபிலா கிபிலா என்று அங்கே திருப்புகிறார்கள். அது ஒரு ஹஜ்ஜினுடைய காலம் அல்ல, மக்கள் நெருக்கடியான காலமும் அல்ல, ஒரு குறைவான மக்கள் இருந்த நேரம் அது. திருப்பி கேட்கிறார்கள், கிபிலா கிபிலா காபா என்று அந்த கையை உயர்த்தி கேட்கக்கூடிய மனிதரை பார்த்து திருப்புகிறார். அங்கே திரும்பு என்று திருப்பி விடுகிறார். பக்கத்தில் நான் நின்றேன். சுவாலுன் வாஹித், யா ஷேக், பெரியவங்கள ஒரு சின்ன ஒரு கொஸ்டின் பார்த்தார். அவர் கேட்டாரு, என்ன? அல்லாஹு ஃபில் காபா, அல்லாஹ் காபாவுக்குள்ளா இருக்கிறான் என்று கேட்டேன். வகால தஆலா ஃபீ கலாமிஹில் கதீம் ஐனமா துவல்லு ஃபஸம்ம வஜ்ஹுல்லாஹ், நீங்கள் எங்கு திரும்பினாலும் அல்லாஹ் இருக்கிறான் என்று அல்லாஹ்வே சொன்னதற்கு பிறகு நீங்கள் ஏன் கிபிலாவை முன்னோக்கி திரும்ப சொல்கிறீர்கள்? இது அல்லாஹ்வினுடைய கூற்றுக்கு மாற்றம் இல்லையா என்று அந்த முத்தவ்வாவிடம் கேட்டபோது ஃபஸகத, அவர் வாய் மூடி மௌனியாகிவிட்டார், சும்மா இருந்துட்டார். அருமையானவர்களே, இதை நான் உடைத்து பேச விரும்பவில்லை. எங்கு அல்லாஹ் இருக்கிறான் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். நம்முடைய பெருமக்கள் நமக்கு சொல்லி தருவாங்க, தூண்லையும் அல்லாஹ் இருக்கிறான், துரும்புலையும் இருக்கிறான், எங்கும் இருக்கிறான் என்றால் எங்கே இருக்கிறான்? ஏன் எங்களால் பார்க்க முடியவில்லை? முடியாதா? பார்க்க முடியுமா முடியாதா? பேச முடியுமா முடியாதா என்றெல்லாம் பேச்சு நடந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் அல்லாஹ்வோட பேச முடியுமா? அது ஒரு பெரிய பிரச்சனையா? எல்லாரும் தான் பேசுறாங்க. இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தஈன், உன்னையே நாங்கள் வணங்குகிறோம். யார்ட்ட? யாரோட பேசுறோம்? அல்லாஹ்வோட தானே பேசுறோம். இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தஈன், உன்னையே நாங்கள் வணங்குகிறோம். இப்ப யாரோட இவன் பேசுறான்? தொழுறவன். இது ஒரு பெரிய பிரச்சனை, மக்கள் மத்தியிலே பேசப்படுகிறது. அல்லாஹ்வோட பேச முடியுமா? ஷாதுலி நாயகம் பேசினாங்களாமே, சுபஹானல்லாஹ். சாதாரண ஒரு இமாம் பேசுறாரு, ஒரு மூமின் பேசுறான், ஒரு முஸ்லிம் பேசுகிறான் தொழுகையிலே.